ஃபிஜி மெர்மெட் 1840s பார்த்தீங்கன்னா வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி வந்து மங்கியோட உடம்பும் லோவர் பாடி வந்து ஃபிஷ்ஷோட டெய்லும் வந்து சேர்ந்ததா வந்து இந்த மெர்மைடை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் யூஸ்வலாக நம்ம வந்து மெர்மைடா அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே ஹியூமன் ஃபிகரும் கீழே வந்து ஃபிஷ்ஷோட டெய்லும் இருக்க மாதிரி தான். இதை அந்த காலத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்குறாங்க. இதை வந்து மியூசியம்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. இதை பார்க்க மக்கள் வந்து பல கோடி வந்து செலவு பண்ணி வந்து பார்த்துட்டு போனதாகவும் சொல்றாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி கிரியேச்சர் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இது ஒரு ஃபேக். இது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கவே உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. பிடி பிரணம் அப்படின்ற ஒருத்தர் வந்து இதை வந்து பசிபிக் ஓஷன் பக்கத்து அந்த ஐலண்ட் வந்து கண்டுபிடிச்சி வந்து அவர் வந்து மீடியா அட்டென்ஷனுக்காக வந்து ரொம்ப வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஏன் அது வந்து யாருமே ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த அளவுக்கு எந்த இன்டர்நெட்டும் கிடையாது, எந்த சயின்ஸ் நாலேஜும் இல்லைனால வந்து இதை வந்து ஈஸியாக நம்பவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து மங்கியோட உடம்பும் ஃபிஷ்ஷோட டெய்லும் சேர்ந்து வந்து ஸ்டிச் பண்ண ஒரு கிரியேச்சர் தான் இது. இது உண்மையாகவே அந்த மாதிரியான கிரியேச்சர் கிடையாது. இது ஒரு ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே வந்து வந்து அந்த ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் 19th century இயர்லிஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிஷர்மேனும் அப்புறம் வந்து சைலர்ஸ் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த ஃபியூஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நாள் போக வந்து இது வந்து ஃபேக்கா அப்படின்றதும் தெரிய வருது. ஃபார் மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ் டூ